அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சுத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க, ஜாதக பலன் பார்க்க 64 விதிகள். இப்ப இந்த ஜாதகம் ஒரு காதல் திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண்ணினுடைய ஒரு ஜாதகம். ஒரு கூட அழிச்சாங்க. ஏன்னா இவங்க ஊர் பேருங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட ஏங்க ஊர் பேர் போட்டீங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கறாங்க. என்னன்னா அவங்க மட்டும்தான் அந்த ஜாதகத்துக்கு அந்த பேர் சொல்லலாம், பேர் நம்ம சொல்றது இல்ல, ஊர் கூட சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம சூழ்நிலை. அப்ப இது பாத்தீங்கன்னா 24/11/1991 9:32 திருவாதிரை நட்சத்திரம், கேதுவுடன் கூடிய சந்திரன், திருவாதிரை நட்சத்திரம், ஜன்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்க ராகுவா இருக்காரு. இந்த ராகு ஜன்ம நட்சத்திர அதிபதி ராகு அப்படின்னா ஒரு ஜாதகத்துல யாரு ஜன்ம நட்சத்திர அதிபதியோ அந்த கிரகத்தை கொண்டு அவர்களுக்கு என்ன நடக்க போகுது வாழ்க்கையில அப்படிங்கறத அந்த இடத்திலிருந்து பயணம் தொடங்குற மாதிரி ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை, ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு தலைவிதியை தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு சொல்லி கேட்டா கவனிச்சு பாருங்க. திருவாதிரை நட்சத்திரம்னா ராகு தான் ஜன்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்றோம். அந்த ஜன்ம நட்சத்திர அதிபதியான ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இது பாத்தீங்கன்னா லக்னம் கடக லக்னம். கடக லக்னத்திற்கு 11ஆம் பாவ அதிபதி பாதகாதிபதி அப்படின்னு சொல்றது. பாதகாதிபதினா மரணத்துக்கு கூட பாதகாதிபதி எடுப்பாங்க. ஆனா காதல் திருமணத்துக்கும் பாதகாதிபதி செயல்படுகிறார். ஏன்னா ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா சரலக்னத்துல பிறந்தவங்களுக்கு 11ஆம் பாவாதிபதி பாதகாதிபதியாக மாறுவதால் அவர் லாபாதிபதி அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணத்தை, அந்த குணத்தை லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாதகாதிபதியாக அந்த லாபத்தை தருவார். எப்படி லாபத்தை கொடுக்கிறாரு? தானே தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுப்பது, தானே தன்னுடைய மனைவியை தேர்ந்தெடுப்பது. அப்ப பாதகத்தின் மூலமாக லாபத்தை அடைகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாதகம் அப்படிங்கிறது என்னன்னா பெரியவங்களா பார்த்து பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்றது அப்படின்னா அது சம்பிரதாய திருமணம் அப்படின்னு சொல்றோம். இவங்க தானே கணவன மனைவியை தேர்ந்தெடுக்கிறதுனால பாதகாதிபதி அப்படிங்கிறவருடைய தொடர்பு ஒரு ஜாதகத்துல ஜன்ம நட்சத்திர அதிபதிக்கு வந்தாலோ, பாதகாதிபதி ஜன்ம நட்சத்திர அதிபதியை தொடர்பு கொண்டாலோ, அல்லது ஜன்ம நட்சத்திர அதிபதி பாதகாதிபதியை தொடர்பு கொண்டாலோ பிறக்கும் போதே எழுதிடலாம் இந்த ஜாதகர், இந்த ஜாதகி காதல் திருமணம் செய்வார் அப்படின்னு சொல்லலாம். வேற எந்த விதிகளும் இங்க உள்ள வரதுக்கான வாய்ப்பும் தேவையும் கூட இல்லை அப்படின்னா. அப்ப இந்த லக்னத்துக்கு 11 கூடியவன் பாதகாதிபதி சுக்கிரன் இங்க இருக்காரு. ஜன்ம நட்சத்திர அதிபதியான ராகு பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல ஏறி நிக்கிறான். ஜன்ம நட்சத்திர அதிபதி எப்ப பாதகாதிபதி சாரம் ஏறினாரோ அப்பொழுதே காதல் தீர்மானிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். அப்ப பருவ வயதுக்காக அவங்க காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அவங்க காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது கல்யாணத்துல முடியணுமா இல்லையா? அது கல்யாணத்துல முடியணும்னு சொன்னா அந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமானவர் அல்லது ஜன்ம நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானவர் லக்ன தொடர்புடைய, 2ஆம் பாவ தொடர்புடைய, 7ஆம் பாவ தொடர்புடைய, 9ஆம் பாவ தொடர்புடைய, 11ஆம் பாவ தொடர்புடைய. இதெல்லாம் எதுக்குன்னா ஒற்றைப்படை பாவங்கள் அப்படின்னு சொல்றோம். 1, 3, 5 அப்படிங்கிறது லக்னத்துக்கு திரிகோணம். 7ஆம் பாவத்தினுடைய திரிகோணம் 3, 7, 11 அப்படிங்கிறது 7ஆம் பாவத்தினுடைய திரிகோணம். இந்த திரிகோணங்கள் தான் காதலை கல்யாணத்தில் முடிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றோம். இதை தவிர உயிர் பாவங்களில் அந்த கிரகங்கள் இல்லாவிட்டால் அது காதலாக அப்படியே மலர்ந்து அப்படியே காணல் நீராக மாறி போயிடும். காதல் கல்யாணத்துல முடியணும் அப்படின்னு சொன்னா ஒற்றைப்படை பாவங்களிலே இருந்தால் அது லக்ன தொடர்பை பெற்றால், லக்னாதிபதி தொடர்பை பெற்றால், 2ஆம் பாவத்தை தொடர்பு பெற்றால், 2ஆம் பாவ அதிபதியை தொடர்பு பெற்றால், 7ஆம் பாவத்தை தொடர்பு பெற்றால், 7ஆம் பாவ அதிபதியை தொடர்பு பெற்றால் அந்த காலம் அது பலரை காதலித்திருந்தாலும் கூட
7ஆம் பாவாதிபதி எப்பொழுது திசை நடத்துகிறாரோ அந்த காலத்தில் அல்லது புத்தி நடத்துகிறாரோ அந்த காலத்தில் தான் அது திருமணமாக முடியும். இப்போ ராகு திசையில பிறந்து குரு திசையில 16 வருஷம் இங்க போயிருக்கு. அந்த குரு பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு 6 மற்றும் 9ஆம் பாவ அதிபதி லக்னத்துக்கு 2 நிற்கிறாரு. ராகு குரு சாரம் ஏறி குரு சுக்கிரன் சாரத்தில் ஏறி இருக்கார். அப்ப குரு திசையில காதல் வந்திருக்காரா? கண்டிப்பா காதல் வந்திருக்கும், காதலிச்சிருப்பாங்க. ஆனா அது ஏன் கல்யாணத்துல முடியல அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப நடக்கிற பாருங்க குரு திசை முடிஞ்சு 23ல குரு திசை முடிஞ்சு இந்த சனி திசை அப்ப ஆரம்பமாகுது. சனி யாரு? இந்த லக்னத்திற்கு 7ஆம் பாவ அதிபதி 7ஆம் பாவத்தில் நின்றார். இப்ப கலஸ்தர ஸ்தானாதிபதி கலஸ்தர ஸ்தானத்தில் நின்று தசை நடத்துகிறார், புத்தி நடத்துகிறார், தசை நடத்துகிறார். அப்ப இவரு சனி அப்படிங்கிற குரு தசை முடிஞ்சு சனி வந்துடுச்சு. அவர் 7ஆம் பாவத்திலிருந்து தசை நடத்துறாரு. 7ஆம் பாவ அதிபதி தான் கணவன் அல்லது மனைவியை தரக்கூடியவர். அந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்திலே நிற்கிறார். சூரியன் யாரு? இந்த லக்னத்துக்கு 2ஆம் பாவ அதிபதி சாரத்தில் ஏறி நின்றார். அந்த சூரியன் என்ன பண்றார் பாத்தீங்கன்னா அவர் சனியினுடைய நட்சத்திரத்துல நிற்கிறார். அப்போ 2ஆம் பாவாதிபதியுடைய தொடர்பு சனிக்கு கிடைத்திருக்கிறது. 2ஆம் பாவாதிபதியான சூரியனும் சனியை தொடர்பு கொண்டிருக்கிறார். அதே சமயத்துல லக்ன தொடர்பு மற்றும் 2ஆம் பாவ தொடர்பு அப்படிங்கிற விஷயத்த ராகு அப்படிங்கிறவர் ஏற்கனவே இந்த குருனுடைய நட்சத்திரத்துல நின்றுட்டு இருக்காரு. அவர் லக்னத்துக்கு 2ஆம் பாவத்துல ஏற்கனவே இருக்கார். இப்போ ராகு சனி திசையில சுக்கிரனுடைய புத்தியானது வந்துருச்சு. 11ஆம் பாவாதிபதியுடைய புத்தி, சுக்கிரனுடைய புத்தி. அவர் லக்னத்துக்கு 3ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கார். இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் என்ன பண்றாரு பாருங்க, சுக்கிரன் சந்திரன் சாரத்தில் ஏறினார். அப்ப பாருங்க இந்த சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்துல நிக்கிறார். அப்ப சந்திரன் என்ன பண்றாரு? ராகுவை தொடர்பு கொண்டார். அவரு திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்காரா? அப்ப இந்த சுக்கிரனுடைய ஜீவா சந்திரன், சரீரா ராகு. அப்ப இந்த சுக்கிரன் ஆனவர் சந்திரன் சாரம் ஏறி சந்திரன் ராகு சாரம் ஏறினார். அப்போ 11ஆம் பாவ அதிபதியான சுக்கிரன் சந்திரனை தொடும் பொழுது இயல்பாகவே ராகுவை அவர் தொடர்பு கொண்டு விடுவார். அப்போ சுக்கிரன் என்ற பாதகாதிபதி சந்திரன் மூலமாக ஜன்ம நட்சத்திர அதிபதியை இந்த புத்தியில் தொடர்பு கொண்டார். ஏற்கனவே அந்த ராகு அப்படி சொல்லக்கூடிய அந்த கிரகம் பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்துலதான் ஏற்கனவே இருக்காரு. ஜன்ம நட்சத்திர அதிபதி ஏற்கனவே பாதகாதிபதி சாரத்துலதான் இருக்காரு. அந்த பாதகாதிபதியுடைய புத்தி வரும் பொழுது அவர் சந்திரன் சாரமேறி ராகுவை தொடர்பு கொண்டார். இப்ப ஜன்ம நட்சத்திர அதிபதிக்கும் பாதகாதிபதிக்குமான இணை பெரியாத ஒரு தொடர்பு. ஏன்னா ராகு சுக்கிரனை தொட, சுக்கிரன் சந்திரன் மூலமாக ராகுவை தொட, இப்படி வந்துருச்சு. அப்போ 7ஆம் பாவத்துல சனி பகவான் நிற்கிறார். இந்த ராகு 6ஆம் பாவத்தில் இருந்தாலும் அவர் சுக்கிரன் சாரம் ஏறினார். பாருங்க குரு அப்படிங்கிறவர் சுக்கிரன் சாரத்தில் ஏறி நிற்கிறார். குருவும் சுக்கிரன் சாரத்தில் தான் இருக்கார். அப்போ இந்த ராகு இந்த குரு இவர் 6ஆம் பாவம், இது 2ஆம் பாவம். அப்ப 2 பேருமே ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த 2ஆம் பாவ தொடர்பு ராகுவுக்கு ஏற்கனவே இயல்பாகவே அவருக்கு இருக்குது அப்படின்னு பாக்குறோம். லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சந்திரன். இந்த சுக்கிரன் தான் இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஏறிக்கிறார். அப்ப லக்னாதிபதியினுடைய தொடர்பு இதுல வந்துருச்சு. இந்த லக்னாதிபதியினுடைய தொடர்பு காலப்போக்கில் கோச்சாரத்தில் வரும் பொழுது லக்னத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையிலும் அந்த லக்ன தொடர்பு மீண்டும் செயல்பட தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல இந்த சந்திரன் இந்த லக்னத்திற்கு 7ஆம் பாவத்தில் இந்த சனியோடு கூடும்போது அப்பயும் தன்னுடைய பாவத்தை அவர் பார்த்து விடுவார். இது போல இந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே இங்க ஒரு செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்ல இவர் கூட வந்து இங்க உட்கார்றாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல குருனுடைய நட்சத்திரம் இந்த இடத்துல இருக்கு. விசாக நட்சத்திரம் இருக்கு. இங்கேயும் குரு நட்சத்திரம், இங்கேயும் குரு நட்சத்திரம் இருக்கு. ஆனா துலா ராசியில் இருக்கக்கூடிய குருவின் நட்சத்திரம் 5ஆம் பார்வையாக 12ஆம் பாவத்தை தான் பார்க்கும். அதே விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதமாக இருந்தால் அந்த இடத்தில் சந்திரன் பயணிக்கும் பொழுது குருவை போலவே தன்னுடைய 5ஆம் பார்வையாக லக்னத்தை பார்த்து விடுவார். இது போல லக்ன தொடர்பு, 2ஆம் பாவ தொடர்பு, 7ஆம் பாவ தொடர்பு இல்லாமல் ஒருவருக்கு திருமணம் நடப்பதில்லை. இது இந்த வகையில இவங்களுக்கு பாருங்க காதல் திருமணம் 2023 நவம்பர் மாசத்துல இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் நடந்து முடிந்தது. இப்போ காதல் திருமணம் நடக்கிறதுக்கான விதி அந்த ஜாதகத்தில் ஏற்கனவே இருக்கு. அது காலத்திற்காக காத்திருக்கிறது.
தசைக்காக காத்திருக்கிறது, புத்திக்காக காத்திருக்கிறது. இந்த ஜாதகர் பலரை காதலித்திருந்தாலும் கூட அந்த லக்னம் 2 7ஆம் பாவ தொடர்பு வரக்கூடிய காலத்தில் யாரை காதலித்தாரோ அவரே கணவனாக வருவார். அப்படிங்கிறது தான் அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூத்திரம்னு சொல்லலாம். என்னது, ஒரு திருமணம் எப்படி நடக்குது, அந்த திருமணம் சம்பிரதாயப்படி நடக்கக்கூடிய திருமணமாக இருந்தால் அது எப்படி நடக்கும், காதல் திருமணமாக இருந்தால் எப்படி நடக்கும், இன்னும் சொல்ல போனா கலப்பு திருமணமாக இருந்தால் எப்படி நடக்கும், எப்ப இந்த ராகு பகவான் அப்படி சொல்லக்கூடியவர் பாதகாதிபதியை தொடர்பு கொண்டாரோ அப்போவே இது காதல் திருமணத்தோடு கலப்பு திருமணம், அது ஜாதி விட்டு ஜாதி மாறி திருமணம் செய்யக்கூடிய அந்த விதிமீறிய திருமணம், சீர்திருத்த திருமணம் அப்படிங்கக்கூடிய அந்த விதிக்குள்ளார் இது வருது. அப்படிதான் இவர்களுடைய காதல் நிறைவேறி திருமணத்தில் முடிந்தது. இது போல ஒருவருக்கு காதல் திருமணம் நடக்குமா அப்படிங்கறத பிறந்த ஜாதகத்தை வச்சே கூட இவங்க காதல் பண்ணிதான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஆனால் அதனுடைய தசாபுத்தி காலங்கள் அவர்களுக்கு வரும் வரை அது காத்திருக்கணும். சில சமயங்களில் தசாபுத்தி கூட கரெக்டா வந்துடும். அந்த இடத்துல அந்த 7ஆம் பாவாதிபதி இருக்கக்கூடிய இடத்துல, அந்த 2ஆம் பாவாதிபதி இருக்கக்கூடிய இடத்துல இந்த தசாநாதனை புத்திநாதனை ராகு கேதுக்கள் போன்ற கிரகங்கள் சூழ்ந்து விட்டால் அது செயல்படாமல் முடக்கப்பட்டு திருமணம் நடக்காமையும் போயிடும். இதுபோல கோச்சார கிரகங்களும் கூட திருமணத்திற்கு அனுமதித்தால் திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு அனுமதிக்கலன்னா பாவ தொடர்புகள் இருந்தாலும் அந்த திருமணம் நடக்காமல் தடை செய்யப்பட்டுவிடும், காலம் கடந்துவிடும். அப்ப ஏற்கனவே 7-2 பாவங்கள்லாம் தொடர்பு வந்துச்சு, அப்பயே கல்யாணம் ஆகல அப்படிங்கிற காரணத்துக்கு இந்த விடைய சொல்றேன். அப்ப அந்த பாவ தொடர்புகள் வந்தாலும் அந்த பாவாதிபதி செயல்படுவதற்கான சுதந்திரம் கிடைக்கிறதான்னு பார்க்கணும். சுதந்திரம் கிடைக்கவில்லை. இப்ப இந்த சனி இருக்காரு, சனிக்கு மேல கேது வந்துட்டாரு, சனிக்கு மேல ராகு வந்துட்டாருன்னா அந்த கிரகம் முடங்கி போகும், அது செயல்பட முடியாத சூழ்நிலையில. அப்ப அது எப்படி அந்த கிரகம் செயல்படும்? அப்ப 7ஆம் பாவத்தை சனி இயக்க மாட்டார், கேது இயக்குவார் அல்லது ராகு இயக்குவார். அப்ப தசாபதி நடந்தா தானே அவருடைய கட்டுப்பாட்டில் வரும், இல்லைன்னா நடக்காது. இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் எப்பொழுது காதல் திருமணம் நடக்கும், அது எந்த திசையில் நடக்கும், எந்த புத்தியில நடக்கும், எந்த அந்தரத்துல நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சொல்றதுதான் ஜோசியம். அப்படிதான் தொடர்ந்து நாம சொல்லிக்கிட்டே வரோம். ஒரு காதல் திருமணம் நடக்கணும்னா இது மாதிரியான விதிகள் இருக்கணும். ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுவாரா அல்லது சம்பிரதாயப்படி அவருடைய ஜாதியிலேயே கல்யாணம் பண்ணுவாரா, ராகு கேதுக்களுடைய தொடர்பு கிடைத்துவிட்டால் நிச்சயமாக ஜாதி மாறாமல் திருமணம் நடப்பதில்லை. அப்படிங்கறத நீங்க எத்தனை ஜாதகங்கள் புரூஃபா கொண்டு வந்தா கூட அந்த ஜாதகத்துல நீங்க விதியை பார்க்க தெரியாம, அந்த விதியை கனெக்ட் பண்ண தெரியாம உங்களுக்கு அது புரியாம இருக்கலாமே தவிர, நிச்சயமாக சம்பிரதாய திருமணம் காதல் திருமணம் தன்னுடைய ஜாதியிலேயே செய்து கொண்டான் அப்படிங்கறதும், அதே காதல் திருமணம் வேறு ஜாதிக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படிங்கறதும், ஏன் வேறு மதத்துக்கார பையனை வேறு மதத்துக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படிங்கிறது கூட ராகு கேது தொடர்பு இல்லாமல் இந்த நிகழ்வுகளாம் நடக்கிறது இல்லை. அப்படிங்கிறது தான் அப்பாஜோதிட சூத்திரம் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. 64 விதிகள் திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு மட்டுமல்ல, ஜாதக பலன் பார்ப்பதற்கு அது பயன்படும். 2 விதிகள் ஜோதிடத்துல முக்கியமானது. ஒன்று உயிர்காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. காதல் திருமணம் மட்டுமல்ல, திருமணம் அப்படின்னாலே உயிர்காரகம் சம்பந்தப்பட்டது. ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது, ஒரு படிப்புக்கு போறான், ஒரு வெளிநாட்டுக்கு போறான், ஒரு பதவி வேணும் அப்படின்னா அதெல்லாம் பொருள் காரகம் சம்பந்தப்பட்ட பாவங்களோடும் தொடர்புடையது. ஆனால் திருமணம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு உயிர் சம்பந்தப்பட்டது, உயிர் பாவங்களும் உயிர் கிரகங்களும் சம்பந்தப்பட்டது. அதனால் 2 விதிகள் இதுல பிரிக்க வேண்டிய ஒண்ணு. அதை பலராலும் பிரிக்க தெரியாத காரணத்தினால் தான் பெரும் குழப்பங்கள் ஜோதிடத்தில் நிலவுகிறது. அந்த குழப்பத்திலிருந்து நீண்ட நெடிய குழப்பத்திலிருந்து விடுதலை பெற அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு காலை மாலை இரவு ஆகிய 3 நிலைகள்ல வகுப்பு நடக்குது. பலன் பார்க்கும் வகுப்பு நடக்குது. அதே சமயத்துல திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய 64 விதிகளுக்கான அந்த விதிகள் நடக்கக்கூடிய அந்த வகுப்பு நடக்குது. நீங்க தயவு செஞ்சு இந்த விதியை நீங்கள் தெரிந்து கொண்டால் எப்படிப்பட்ட ஜோதிட கேள்விகளாக இருந்தாலும் அந்த கேள்விக்கு மிக எளிமையான முறையில் அந்த விதிகளை கொண்டு பதிலை கூற முடியும். மற்றபடி இந்த பாட்டு படிச்சுட்டு சொல்றது அப்படிங்களா, அதே மாதிரி பாட்டு வந்தாதான் அந்த ஜாதகம் வரும். ஆனா விதி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா இடத்திலும் ஊடுருவி போகக்கூடிய பேராற்றல் பெற்றது அப்படின்னு சொல்றோம். இப்ப ராகு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப ராகு இங்க இருக்கிறார், 6ஆம் பாவத்தில் நிற்கிறாரு ராகு. அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு.
அதனுடைய திரிகோணத்துல பாத்தீங்கன்னா குருவும் சுக்கரனுடைய நட்சத்திரம் நிக்கிறாரு. அப்ப ராகு வந்தால் 6ஆம் பாவம் செயல்படும் போது 2ஆம் பாவமாக சேர்ந்தே செயல்படும். பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு குடும்பம் அப்படின்னு வரும். அப்போ இந்த நட்சத்திர இணைப்புகள் பாவத்தை இணைக்கின்றன அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி இந்த குரு சுக்கிரன் சாரத்தில் ஏறி நின்னார் அப்படின்னு வருது. குரு சுக்கிரன் சாரத்தில் ஏறி நிற்கும் பொழுது இந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவ அதிபதியாகிய சுக்கிரனை ராகு தொடுகிறார். அப்ப ஏற்கனவே குரு தசை 16 வருஷம் நடந்துச்சு இல்ல, அப்பயே காதல் கல்யாணம் பண்ணிருக்கணும் இல்ல, ஏன் கடந்து வந்தார் அப்படிங்கிற அந்த கேள்விக்குதான் இந்த குரு செயல்படக்கூடிய ஆற்றலோடு இருக்கிறாரா அப்படிங்கிறது மட்டுமல்ல, அந்த 7ஆம் பாவ அதிபதியினுடைய புத்தி வரணும். அதுல இந்த 7ஆம் பாவ அதிபதி புத்தி வரக்கூடிய காலத்துல பருவ காலம், திருமண பருவ காலமாக இல்லாவிட்டால் அப்ப படிச்சுக்கிட்டு இருக்கப்பையும் காதல் வரும், ஆனா கல்யாணத்துல முடியாது. இது போல பல கேள்விகளுக்குமான விடையாக அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு தொடர்ந்து பயனளிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள். 944 28 94 699 என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் தொடர்பில் வரலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.